அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த 2ஆம் நாள் தியானத்துக்கு ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் அதன் 15வது வசனத்தை நாம் யாவரும் எடுத்துக்கொள்வோம். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. வேதாகமத்தில் ஸ்தோத்திரம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் 84வது பக்கம் வாசிக்கலாம். 12:15. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலிலிருந்து அறுப்புண்டு போவான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு நேராக புறப்பட்டு கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக வரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். ஆமென். இந்த 2ஆம் நாள் நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், புளித்த மாவை நீக்க வேண்டும். புளித்த மாவை நீக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு நேராக புறப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா எகிப்து என்பது அடிமைத்தன வாழ்க்கை, கானான் என்பது வாக்குத்தத்தமான வாழ்க்கை. இப்ப வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுகிற அந்த சூழ்நிலையில கர்த்தர் அவர்களோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். புளித்த மாவை உன்னோடு கூட நீ வைத்துக் கொள்ள கூடாது. உன்னோடு கூட மாத்திரமல்ல, அது உன் வீட்டில் கூட என்ன பண்ணக்கூடாது, நீ வசிக்கிற உன் வீடுகளில் கூட புளித்த மாவு என்கிற ஒரு காரியம் இல்லாதபடிக்கு அதை முற்றிலுமாய் நீக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தை தான் புளித்த மாவை முற்றிலுமாய் நீக்க வேண்டும். அப்ப இந்த புளித்த மாவை முற்றிலுமாய் நீக்குவதற்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, அந்த மாவு உன்கிட்ட இருக்கக்கூடாது, நீ புதிய மாவுல தான் பிசைஞ்சு என்ன பண்ணணும், அப்பஞ்சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லியிருப்பார். அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, வாசிங்க 13:9. இந்த புளித்த மாவு எதுக்கு ஒப்புமையா சொல்லப்பட்டிருக்கான்? இந்த புளித்த மாவு அடையாளத்துக்கு ஒப்புமையா இருக்கு. இந்த புளித்த மாவை தூக்கி போடுவது எதற்கு ஒப்புமையா இருக்கு? அடையாளத்துக்கு ஒப்புமையா இருக்கு. வாசிக்கலாம். கர்த்தரின் நியாய பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அதுக்கு முன்னாடி 7-8 வசனங்களை பாக்குறப்ப புளித்த மாவை குறித்து பேசப்பட்டிருக்கும். அந்த புளித்த மாவுடையதான தொடர்ச்சி தான் 8-9 வசனங்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அதை எடுத்து ஈசோப்பின் கொழுந்தினால் அதை தேய்த்து தங்கள் வீட்டு நிலக்கால்களில் பூசுவது ஒரு அடையாளமோ, அதே போலதான் புளித்த மாவை தங்கள் வீட்டை விட்டு நீக்குவதும் ஒரு அடையாளமாக தேவன் வைத்திருக்கிறார். அப்ப புளித்த மாவு என்பது நமக்கு நன்றாக தெரியும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனம் சொல்லுகிறது, புளித்த மாவு எதற்கு அடையாளமா இருக்கான்? துர்குணத்துக்கும் பொல்லாப்புக்கும் இந்த புளித்த மாவு ஒப்புமையா இருக்கு. புளித்த மாவு என்பது நமக்குள் இருக்கக்கூடியதான பழையவைகளை நினைப்பூட்டக்கூடியதான ஒரு விஷயம். இப்ப வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போகிறபடியினால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? தங்கள் பழைய ஸ்பாவங்களை நீக்கினவர்களாக புதிய ஸ்பாவத்துக்கு தங்களை பழக்கப்படுத்திக் கொள்கிறவர்களாக என்ன பண்ணணுமா? மாறணுமா? இது வரைக்கும் இவங்க சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவமா இருக்கு அப்படின்னா, எகிப்தின் சுபாவம் இவர்களுக்குள்ள என்ன பண்ணுது? ஒட்டிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா 430 வருஷம் எகிப்திலே வாழ்ந்துட்டாங்களா, அதனால இவருடைய சுபாவங்களே எப்படியா இருக்கு? எகிப்தின் சுபாவத்தை போல இருக்கு. இப்ப தேவன் இவர்களை இந்த எகிப்து என்கிற தேசத்திலிருந்து கானான் என்கிற வாக்குத்தத்தமான தேசத்துக்கு கொண்டு போகிறபடியினால் இவருடைய வாக்குத்தத்தமான வாழ்க்கைக்குள்ள இவங்க போறதுனால இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இவருடைய வாழ்க்கை எகிப்தின் வாழ்க்கையை போல இருக்கக்கூடாது, அந்த புளித்த மாவின் வாழ்க்கையை போல இருக்கக்கூடாது, புளித்த மாவின் சுபாவங்கள் இருக்கக்கூடாது, துர்குணம் இருக்கக்கூடாது, பொல்லாப்பு இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது, மற்றவர்களை வஞ்சகமா பார்க்கிற பார்வை இருக்கக்கூடாது, மற்றவர்களை அடிக்கிற பார்வை இருக்கக்கூடாது, மற்றவர்களை கொல்ல வேண்டும்
என்கிற எண்ணம் வரக்கூடாது. இப்படி எந்த விதமான ஒருவருக்கு விரோதமான எண்ணங்கள் வராதபடிக்கு. ஏன்னா எகிப்து தேசம் முழுவதுமே எப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களா இருக்கிறாங்கன்னா, அவர்களை அடக்க வேண்டும், அவர்களை ஒடுக்க வேண்டும், அவர்களை கொல்ல வேண்டும், எனக்கு கீழ்ப்படிய வேண்டும், இவனுக்கு வேலைக்காரனா இருக்கணும், நான் அவனுக்கு எஜமானா இருக்கணும். அப்ப எகிப்தினுடைய முழு எண்ணமே எப்படிப்பட்ட எண்ணமா இருக்குன்னா, அதிகாரம் நிறைந்த எண்ணமாக தான் என்ன பண்ணுது இருக்கிறது. அந்த அதிகாரம் நிறைந்த எண்ணத்தோடு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் சிறுமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ சொல்றார். என்ன வாழ்க்கைனா, புளிப்பில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும். என்ன வாழ்க்கையை வாழ வேண்டும்? புளிப்பில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். புளிப்பில்லாத வாழ்க்கை என்பது புதிதான ஒரு வாழ்க்கை. புளிப்பில்லாத வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கையை புதுசா தொடங்குறதுக்கான வாழ்க்கை. அதுல எந்த ஒரு மிக்சிங்கும் என்ன இருக்காது? இருக்காது. அதுல எந்த மிக்சிங்கும் இருக்காது. அது முழுக்க முழுக்க புதிதாக எடுக்கப்பட்ட மாவு. எப்படி புதிதாக ஒரு கோதுமை மணியை உருவி அதை ஸ்தோத்திரம் களைஞ்சி அதை அரைச்சி அந்த மாவை எடுத்து அப்பம் சுடுறப்ப அது எந்த அளவுக்கு புதிதா இருக்குதோ, அது போல நம்முடைய வாழ்க்கை வாக்குத்தத்த வாழ்க்கைக்குள்ள போகும் பொழுது எப்படிப்பட்டதா இருக்கணுமா? புதியதா இருக்கணுமா? பழையவைகள் எல்லாம் என்ன பண்ணணும்? வராதபடிக்கு என் வாழ்க்கை முழுக்க முழுக்க ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நாம் எல்லோரும் கடைகளுக்கு போகிற பழக்கம் இருக்கு, ஆமா தானே? கடைக்கு காய் வாங்க போவோம். எப்படிப்பட்ட காய் நம்ம வாங்கிட்டு வருவோம்? எப்படிப்பட்ட காயா இருக்கணும்? அதோட கூட ஒரு கேள்வி கேட்போம் அந்த கடைக்காரன், அண்ணா இன்னைக்கு காலைல வந்த காயா இது? இன்னைக்கு காலையில தான் வந்த காயா இல்ல நேத்து நைட்டு வந்த காயா? நம்ம என்ன பண்ணுவோம்? விற்கிறவனே 2 கேள்வி கேட்போம். கறி கடைக்கு போனாலும் இன்னைக்கு இப்ப அறுத்த கோழியா, இப்ப எடுத்த இறைச்சியா நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்போம். அப்போ ஒரு மனிதனே ஒரு ஒரு காரியத்தை வாங்கும் பொழுது எப்படிப்பட்டதா இருக்க விரும்புறான்? அது புதுசா இருக்கணும், அது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அதுல எந்த விதமான மாசம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அது முழுக்க முழுக்க புதுசா இருக்கணும்னு சொல்லி விரும்புவது போல தேவனும் தமது ஜனங்களை பார்த்து விரும்புவது என்னன்னா, இவன் வாழ்க்கை இனி புதியதா இருக்கணும். இவன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். புளித்த மாவு இவனுக்குள் காணப்படக்கூடாது. புளிப்பில்லாத மாவே இவனுக்குள் என்ன பண்ணணும்? காணப்பட வேண்டும். ஏன்னா அந்த புளிப்பில்லாத மாவு தான் எதற்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னேன்? அது சிறுமைக்கு அடையாளமா இருக்கு. அது சிறுமைக்கு அடையாளமா இருக்கு. நான் சிறுமையும் நான் எளிமையும் ஆனவனாக தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? காணப்படணும். ஆனா அந்த புளித்த மாவு அதனுடைய தன்மை என்ன? புளித்த மாவுடைய தன்மை என்னன்னா, தன்னுடைய சுபாவத்தை எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிரும்? பரப்பிரும். அது புளித்த அந்த ஈஸ்ட்ங்கிற அந்த புளித்த மாவை நம்முடைய கடைகள்ல, நம்முடைய உணவு பழக்க வழக்கத்துல அது மிக மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கு. ஏன்னா அதை பயன்படுத்தும் போது ரொம்ப சாஃப்டா என்ன பண்ணுமா? இருக்குமா? பேக்கரிகள்ல யூஸ் பண்ற எல்லா பன்லையும் அதை என்ன பண்ணிருப்பாங்க? அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. காரணம் அது சாஃப்டா இருக்கும், ரொம்ப மிருதுவா இருக்கும். அது எந்த அளவுக்கு மிருதுவா இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தீமையை அதை என்ன பண்ணுது? கலந்து இருக்கு. புளிச்ச மாவை நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன வரும்? செரிமானம் ஆகாது, தூக்கமே இருக்காது ராத்திரி முழுக்க. அப்ப சில இடங்கள்ல புளிப்பு பார்ப்பதற்கு நல்லதாய் தோன்றினாலும் அந்த புளிப்பு முழுக்க முழுக்க எப்படிப்பட்டதா இருக்கு? மனிதனுக்கு சில தீங்குகளை விளைவிக்க கூடியதாகவே இருக்கிறது. அதனாலதான் புளித்து போன காரியத்தை நம்ம யாரும் என்ன பண்ண மாட்டோம்? எடுக்க மாட்டோம். சாப்பிட்றப்ப கூட புளிச்சு போன தயிர் என்ன பண்ண மாட்டோம்? எடுக்க மாட்டோம். காரணம் என்ன? அதை சாப்பிட முடியாது. அப்ப புளிப்பான காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள் நமக்குள் இருக்கிற வரைக்கும் நம்மால் வாக்குத்தத்தமான வாழ்க்கைக்குள்ள போய் நிம்மதியா என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. காரணம் அது புளிப்பா இருக்கிறதுனால அதை பயன்படுத்துவது ரொம்ப கடினம். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துல அங்கு சிசேரா என்னப்பட்ட ஒருவனை அங்க செத்து போவான். அங்க சிசேரா என்ன பண்ணப்படுவான்? கொல்லப்படுவான். அங்க சிசேரா அங்க இருந்த ஒருவர்கிட்ட கேட்கறது என்ன கேட்பான்? எனக்கு குடிக்க தண்ணி வேணும்னு கேட்பான். குடிக்க தண்ணி வேணும்னு கேட்பான். ஆனா அங்க இருந்த சகோதரி, உனக்கு தண்ணி இல்ல, நான் பாலை கொடுக்குறேன் அப்படின்னுவாங்க. தண்ணி இல்ல, நான் உனக்கு பாலை கொடுக்குறேன்னு வாங்க. இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? எதிரியால் துரத்தப்படக்கூடியவனா இருக்கிறான். இந்த சிசேரா எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? எதிரியால துரத்தப்படக்கூடியவனா இருக்கிறான்.
இப்ப எதிரியால் துரத்தப்பட்டவன் ஓடி வந்து மூச்சு வாங்கி அவன் கேட்கிற விஷயம் என்ன? எனக்கு தண்ணி வேணும், என் தாகத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்கிறான். ஆனா அவன் தாகத்துக்கு தண்ணிக்கு பதிலாக அந்த அம்மா பாலை கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அந்த பாலை குடிச்ச அவன் என்ன ஆயிட்டான்? தன் சுய நினைவை இழந்துட்டான். அவன் தூங்கனான்னு சொல்லல, தன் சுய நினைவை அவன் என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். எதிரியால் துரத்தப்படுற யாருக்கா தூக்கம் வருமா? தூக்கம் வராது. எப்படா எதிரி நம்மளை தாண்டி போவான், ஒருவேளை கண்டுபிடிச்சிருவானோ, ஒருவேளை இந்த குடில்ல இந்த குடிசையில இருக்கிற இந்த சகோதரினை காட்டி கொடுத்துருவாளான்னு சொல்லி ஒரு பயத்திலே தான் என்ன பண்ணுவான் இருப்பான். அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த சிசேராவுடைய தலையில எப்படி ஆணி அடிச்சு கொள்ள முடியும்? கூடாரத்தின் ஆணியை கையில எடுத்து எப்படி அடிச்சு கொள்ள முடியும்? காரணம் என்னன்னா, அவன் கேட்டது தண்ணீர், அவனுக்கு கொடுக்கப்பட்டது பால். அங்கதான் விஷயம் இருக்கு. அவன் குடிச்ச பால்ல தான் பிரச்சனையே. என்ன பிரச்சனைனா, அரேபியர்கள் காலத்துல, அதாவது இஸ்ரேலியர்கள் இருக்கிற காலகட்டத்துல அரேபியர்களும் சேர்ந்து வாழ்ந்ததாக சரித்திரம் நமக்கு சொல்லுது. அரேபியர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. நல்ல பழக்கம்னா அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, பாலை புளிக்க வைத்து குடிப்பது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்கமா இருந்துச்சு. இந்த ஒட்டக பாலை புளிக்க வைத்து அந்த பாலை அவங்க பருகுவாங்க. அதுக்கு பேர் லெபன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அந்த லெபன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விதமான மயக்கத்தை உண்டாக்கும். அந்த புளிப்பு தன்மையுடைய பால், அந்த லெபன் எனக்கூடிய புளிப்பு தன்மையுடைய பால் என்ன பண்ணுமா, அதை குடிக்கிறவங்களுக்கு ஒரு விதமான மயக்கம், இன்னும் சொல்ல ஒரு விதமான போதை என்ன பண்ணுமா, கொடுக்குமா. அப்ப புளிப்பு தன்மை எப்படிப்பட்ட நல்லது, பால் என்பது நல்லது. அந்த பால் கூட புளிப்பு தன்மை ஏறும் பொழுது நன்மையாக இருக்க வேண்டிய பால் மயக்கத்தை உண்டாக்கக்கூடிய பொருளாக என்ன பண்ணுது, மாறுது. இப்ப இந்த மயக்கத்தை உண்டாக்கக்கூடிய லெபன் எனக்கூடிய பாலை தான் அங்க சிசராக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லி வரலாறு என்ன பண்ணுகிறது, சொல்லுகிறது. அதை குடிச்சதுனால அவன் மயக்கத்துக்கு போனா, அவனுடைய உயிர் என்ன பண்ணப்பட்டுச்சு, அன்னைக்கு எடுக்கப்பட்டுச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கும் பொழுது, பழைய சுபாவங்கள் அதிகமா இருக்கும் பொழுது, பழைய கிரியைகள் அதிகமா இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை சில சமயங்கள் நம்மை அறியாமலேயே கால்கள் தடுமாற ஆரம்பிக்கும். நம்முடைய கால்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், தடுமாற ஆரம்பிக்கும். நான் நன்மையானதை செய்ய போனாலும் என் கால்கள் தீமையானதை செய்ய போகும். அதை தான் பக்தன் பவுல் அழகா சொல்லுவாரு, நான் விரும்புவதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்வதற்கு காரணம் என்ன, எனக்குள் சில காரியங்கள் இன்னும் என்ன பண்ணுது, என்னைய சுத்திர மயக்கத்திலேயே வைத்திருக்கு. காரணம் அது புளித்த காரியங்கள். இன்னும் சில பேர் தங்களுடைய வாழ்க்கையில புளிச்சு போன விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசுற பேச்சிலேயே இந்த பேச்சு பேசி பேசி எனக்கு என்ன ஆயிருச்சு, புளிச்சு போச்சு, இந்த பேச்சே பேச வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு சில வார்த்தைகள் கேட்டிருப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சில வருஷங்களாவே சில விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சில பழக்கங்கள் நமக்குள்ள தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த பழக்கங்கள் மாத்திரம் நமக்கு என்ன பண்ண போறது இல்ல, புளிச்சு போறது இல்ல. பேசுற பேச்சு புளிச்சு போகுது, ஜெபம் புளிச்சு போகுது, உபவாசங்கள் இல்ல சபையின் நாட்கள் இல்லது வேதத்தை வாசிப்பது, இப்படி பல காரியங்கள் நமக்கு புளிச்சு போனதா காணப்படுது. இதை செஞ்சு செஞ்சு நான் களைப்பாயிட்டேன், இதை செஞ்சு செஞ்சு நான் களைப்பாயிட்டேன், இதை செஞ்சு செஞ்சு நான் களைப்பாயிட்டேன். ஆனா எனக்கு இதெல்லாம் களைப்பாகுது. ஆனா எது களைப்பாகல, என்னோடு இருக்கிற சில சுபாவங்கள் என்ன ஆகல, களைப்பாகல. அதுதான் புளித்து போன காரியங்கள். அப்ப எனக்குள் இருக்கிற புளித்து போன காரியத்தை நான் மாற்ற வேண்டும். மாற்றி தேவன் விரும்பத்தக்கதான வாழ்க்கைய, அந்த புதிதான வாழ்க்கைய நான் வாழ வேணும்னு சொல்லி இன்றைக்கு நம் தேவ சமூகத்துல நாம் தியானிக்க போகிறோம். புளித்த மாவை நீக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த புளித்த மாவை இரண்டு விதமான காரியத்துக்கு ஒப்புமையா சொல்லுவாங்க. ஒன்றுன்னு இப்ப நான் சொல்லியிருக்கேன், இன்னொன்னு நான் பிரசங்கத்தின் முடிவுல நான் என்ன பண்றேன் சொல்றேன். இரண்டு விதமான காரியம் இருக்கு. ஒண்ணு கெட்டு போக வைக்கக்கூடியது, ஒண்ணு கெட்டு போக வைக்கக்கூடியது. அப்ப இந்த கெட்டு போக வைக்கக்கூடியதான இந்த புளித்த மாவு என் வாழ்க்கையிலிருந்து என்ன பண்ணணும், ஈஸியா என்னைய கெடுக்க வைக்கிற காரியங்கள் என்னைய விட்டு போகணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய யார் அதிகமா கெடுத்து போடுவா, எது அவன் அதிகமா கெட்டு போக வைக்கும்? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியின் படி, இன்னைக்கு இருக்கிற அறிவியலின் படி, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா அநேக விதமான பொருட்களின் படி இன்னைக்கு மனிதர்கள் அதிகமாய் கெட்டு போவது அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அப்ப
நம்ம ஈஸியா கெடுப்பதற்கு இன்னைக்கு உலகம் அதிகமா நமக்கு அநேக காரியத்தை என்ன பண்ணுது, வலியுறுத்துகிறது. இதுதான் குறிப்பிட்டு சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே இன்றைக்கு நம்ம கெடுக்கக்கூடியதாக தான் என்ன பண்ணுது இருக்கு. அதுல இந்த புளித்து போன பழைய சுபாவங்கள் சில சமயம் வெளியில வரும் பொழுது இன்னும் அதிகமா மனிதன் கெட்டு போகிறான். ஒருவன் தன்னுடைய கோபத்திலிருந்து, தன் பாவக்கிரியையிலிருந்து, தன்னுடைய பொறாமை என்கிற எண்ணத்திலிருந்து, தன்னுடைய தன்னை கோல் மூட்டுகிற எண்ணத்திலிருந்து, மற்றவனுக்கு உதவி செய்யக்கூடாது என்கிற எண்ணத்திலிருந்து, மற்றவனிடத்திலிருந்து பறிக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலிருந்து, மற்றவனிடத்திலிருந்து திருட வேண்டும் என்கிற எண்ணத்திலிருந்து, இப்படிப்பட்ட மோசமான எண்ணங்களிலிருந்து, சுபாவங்களிலிருந்து ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான். அவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான். அவன் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அது முற்றிலுமாய் நீக்கப்பட்டு நீங்கி போயிருச்சுன்னா சந்தோஷம். ஆனா அநேகருடைய வாழ்க்கையில அது முற்றிலுமாய் நீங்காமல் சில சமயங்களை எட்டி எட்டி பார்க்கும். எட்டி எட்டி பார்க்கும் பொழுது அந்த சுபாவம் அவனை முற்றிலும் என்ன பண்ணிருது, மாற்றி விடுகிறது. ஏன்னா அது புளித்த காரியம். அந்த புளித்த காரியம் ஒரு நாள் 10 வருஷம் கழிச்சு ஒருவன் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் கழிச்சு அந்த புளித்த கோபமோ அல்ல புளித்த அந்த சுபாவமோ எட்டி பார்த்துருச்சுன்னா அது அவனோட மறுபடியும் கலக்க ஆரம்பிச்சிடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்கு. அவர் குடியிலிருந்து திருந்த வேண்டும் என்று சொல்லி அவங்கள கொண்டு போய் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலை சேர்க்கிறோம். சேர்த்து ஒரு 30 நாளோ, ஒரு 60 நாளோ, ஒரு 90 நாளோ அந்த மதுவை மறக்கும்படியாக அவருக்கு அங்க மருத்துவம் பார்க்கப்படுது. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்றாங்க. 90 நாளுக்கு அப்புறம் வெளியில வரக்கூடிய அந்த மனிதன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, போதை என்கிற மதுவை மறந்தவரா இருக்கிறாரு. ஆனா டாக்டர் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புவார் நம்ம கிட்ட. என்ன சொல்லுவாருன்னா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர் அந்த மதுபான கடை பக்கமாகவோ இல்ல மதுபானம் குடிக்கக்கூடிய நண்பர்களோடவோ நீங்க என்ன பண்ணக்கூடாது, சேராதபடிக்கு அவரை பத்திரமா பாத்துக்கங்க. சேர்ந்துட்டாருன்னா மறுபடியும் நீங்க இங்கேதான் என்ன பண்ணணும், கொண்டு வர மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லி அனுப்புவார். எதற்காக? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா, ஒரு 10 வருஷமா நான் எந்த ஒரு பாவ கிரியைகளுக்குள்ளும் நான் உட்படாதபடிக்கு நான் விலகி வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அது போல அந்த 9 மாத காலங்களாக அவன் எல்லாவற்றையும் விட்டு, குடியை விட்டு, அந்த போதைக்கு அடிமை என்கிற அந்த அடிமை என்கிற சுபாவத்தை விட்டுட்டு ஒரு நல்ல மனிதனாக, தகப்பனை நேசிக்கக்கூடிய மகனாக அல்லது மனைவியை நேசிக்கக்கூடிய ஒரு மகனாக, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனாக வரும் பொழுது டாக்டர் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? அவன் தான் குணமாயிட்டானே. ஏன் என்னதான் அவனுக்குள்ள இருக்கிற சுபாவங்களை டாக்டர் மாத்தினாலும் அதை பார்க்கும் பொழுது அவன் மறுபடியும் என்ன பண்ணுவான், ஆசைப்படுவான். மீண்டும் என்ன பண்ணுவான், ஆசைப்படுவான். அவன் ஒரு முறை ஆசைப்பட்ட அந்த மதுவை ஒரு மூடி ருசிச்சுட்டான்னு வச்சுங்களேன், மீண்டும் 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 அவன் குடிக்க என்ன பண்ணிடுவான், அடிமையாயிருவான். அது போலதான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்கள் சுபாவங்கள் வெளியில வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என்னைய புதிதாக்குங்க, நான் புதிய மாவாய் மாற விரும்புறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நம்மை ஒப்பு கொடுத்து அந்த புளித்த காரியங்களை தூக்கி எரிஞ்சிட்டோன்னு சொன்னா அது ஒரு நாளும் நமக்குள்ள இருந்து என்ன பண்ணாது, எட்டி பார்க்காது. அது ஒரு நாள் எட்டி பார்த்துருச்சுன்னா அது வாழ்க்கை முழுக்க மறுபடியும் என்ன பண்ணும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு கணவனும் ஒரு மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மனைவி கணவனை ரொம்ப நேசிக்கிறாங்க. அந்த கணவனும் மனைவியை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஒரு முறை இருவருக்கும் பயங்கரமான வாக்குவாதம் ஆயிருச்சு. நல்ல பயங்கரமான வாக்குவாதம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் அன்பின் சொரூபமாய் இருந்த மனைவியும் அன்பின் சொரூபமா இருந்த கணவனுக்கும் 2 பேருக்கு இன்னைக்கு பயங்கரமா முட்டி பயங்கரமான வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வரும்போது அந்த சகோதரிய வார்த்தைகள் ரொம்ப கடினமான வார்த்தையா வரதுனால இந்த கணவர் பட்டார்னு கையை நீட்டி ஒரு அடி அடிச்சிட்டார். இதுவரைக்கும் அவர் அந்த மனைவியை அடிக்கல. இதுவரைக்கும் அந்த கணவர் மனைவியை திட்டல, கெட்ட வார்த்தைகளை போட்டு திட்டினதில்ல.
அசிங்கமான வார்த்தைய இல்ல ரொம்ப கடினமான வார்த்தையை மனைவியை பார்த்து பேசுனதுல, இது வரைக்கும் மனைவிட்ட பேசின வார்த்தையில அன்பான வார்த்தை தான். அந்த மனைவியும் தன் கணவனிடத்திலிருந்து பேசின வார்த்தையெல்லாம் அன்பான வார்த்தை தான். ஆனா இன்றைக்கு சூழ்நிலை அப்படி இல்ல. கை நீட்டிட்டாரு, கடினமான வார்த்தையை பேசிட்டாரு, சோத்திரம், கஷ்டப்படும்படியான வார்த்தை எல்லாத்தையும் பேசிட்டாரு. பேசிட்டு ஒரு 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 பேரும் பேசல, சமாதானமாகறாங்க. சமாதானமானதுக்கு அப்புறம் 1 மாசம் கழிச்சு மறுபடியும் என்ன ஆகுது? 2 பேத்துக்கும் மறுபடியும் இந்த மனைவி ஒரு கொஞ்சம் வார்த்தையை ரைஸ் பண்ணி பேசுறாங்க. இப்ப கணவருக்கு மனைவியை கண்ட்ரோல் பண்ணணும், அதாவது மனைவியோடு பேசி சமாதானப்படுத்தணும் என்ன வரல, உடனே கைதான் என்ன ஆகுது கணவருக்கு ஓங்குது. காரணம் என்ன? 6 மாசமா 8 மாசமா 1 வருஷமா 2 வருஷமா ஒன்னா வாழ்ந்து இது வரைக்கும் ஒரு முறை கூட அவர் அடிச்சதில்லை. என்னைக்கு அவர் கை முதல்ல தன் மனைவி அடிக்க ஓங்குச்சோ 2வது முறையும் கைதான் ஓங்குது. அப்ப நம்முடைய சுபாவம், நம்முடைய கோபம், நம்முடையதான வெறுப்பு, நம்முடையதான தீண்டாமை, இது எல்லாமே நமக்குள் வெளியில வராம இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனா ஒரு முறை வந்துருச்சுன்னா அது மறுபடியும் 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 நம்ம இடத்துல என்ன பண்ணும்? எட்டி பார்க்கும். அது நம்ம சுபாவத்தையே மாத்திரும். அது வரைக்கும் தன் கணவன் மற்றவர்களை விட ரொம்ப அன்பானவர், உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட ரொம்ப அன்பானவரா தெரிஞ்ச தன்னுடைய கணவர் என்னைக்கு கை நீட்டி கணத்துல அவனை வச்சாரோ அன்னைக்கு மனைவி சொல்றாங்க, இவனை போல ஒரு மோசமானவன் யாருமே இல்லை, இவனை போல கோபக்காரன் யாருமே இல்லை. இப்ப இவங்க சாட்சி மாறுது. காரணம் என்ன? இவன் கோபத்தினால் எடுத்த முடிவு, இவன் சுபாவம் வெளிப்பட்டதனால, இவன் புளித்த மாவு வெளி வந்ததனால இதுவரைக்கும் 3 வருஷமா 4 வருஷமா அன்பான கணவன்ற பேரை கட்டி காத்தவனுக்கு வந்த பேர் என்ன? இவனை போல கோபக்கார புருஷன் இந்த உலகத்துல. இதுக்கப்புறம் இவங்கிட்ட என்ன பண்ணணும்? இனிமேட்டு இந்த மனைவி அந்த புருஷன் கிட்ட விளையாட்டத்தனமா பேசுவாங்க. இனி இந்த கணவன் கிட்ட இந்த மனைவி ஸ்தோத்திரம் கொஞ்சம் ஜாலியா பேச பார்ப்பாங்க. ஒரு வார்த்தை பேசுறப்பையும் கண்ணத்தை தேய்ச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்க. காரணம் என்ன? மறுபடியும் பழுக்க வச்சிருவாரோ அப்படிங்கிற பயத்திலேயே என்ன பண்ணுவாங்க. இப்ப அன்பு போயிருச்சுங்க, பயம் வந்துருச்சு. நாம் தேவனோடு அன்பா இருக்கும்படி தேவன் இந்த மணவாட்டியை அந்த மணவன் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டாரு. இந்த மணவாட்டி தவறு பண்ணி மணவாளன் கையில இருந்து ஒரு அடி வாங்கிருச்சு, ஒரு பலவீனத்தை வாங்கிருச்சு, ஒரு நஷ்டத்தை வாங்கிருச்சு. இப்ப இந்த மணவாட்டி மணவாளனை அன்பா பார்க்கல, பயத்தோடு பார்க்க. இப்ப இந்த மணவாட்டி இந்த மணவாளன் எப்படி பார்க்குது? அன்போடு பார்க்கல, பயத்தோடு பார்க்குது. என்ன தெரியுமா பயம்? எங்க ஸ்தோத்திரம் செய்யலனா நமக்கு மறுபடியும் பலவீனத்தை கொடுத்துருவாரோ, எங்க நம்ம செய்யலனா மறுபடியும் நமக்கு கஷ்டத்தை கொடுத்துருவாரோ. இல்ல பயத்தினால் அல்ல, தேவனை பாசத்தினால் என்ன பண்ணணும்? நாம் கிட்டி சேரணும். இன்னைக்கு அநேக இருதயம் தவறு செய்ததுனால பயத்துலதான் தேவ சமூகத்துல உட்காந்துருவோமே தவிர பாசத்துல என்ன பண்றது இல்ல. சில சமயம் தேவ சமூகத்துக்கு போறது இல்ல. ஏதாவது ஒரு ஆபத்து நடந்துருச்சுன்னா, ஒரு காரியம் தொடர்ச்சியா போயிட்டு இருக்குன்னா நம்ம இதயத்துல வரக்கூடிய முதல் பயம் என்ன தெரியுமா? நான் எங்கோ ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டேன் தேவ சமூகத்துல, அதனாலதான் கர்த்தர் என்னை தண்டிச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு. ஏன்? ஒரு முறை என் பழைய சுபாவம் வெளியே வந்ததுனால ஒவ்வொரு முறையும் என்னுடைய எண்ணங்கள் எப்படிதான் ஓடுது? நான் எங்கேயோ தவறு செஞ்சுட்டேன். அது நம்முடைய சாட்சியவே கெடுக்கக்கூடியதா மாறுது. அதனால என்னுடைய புளித்த மாவு என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி தேவ சமூகத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? ஒப்பு கொடுக்க போறோம். அல்லேலூயா. அப்ப புளித்த மாவு என் வாழ்க்கையை முழுவதுமாய் கசப்பாக்க கூடியதா இருக்கு. இதுல இருந்து ஒரு 4 காரியத்தை அல்லது 3 காரியத்தை நான் வேகமா சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதன் 3-4 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதில் 3-4 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப இங்க முதல் காரியத்தை நம்ம பார்க்கிறது என்னன்னா, எகிப்தின் நம்பிக்கை என்னை விட்டு நீங்க வேண்டும். புளித்த மாவு நீங்க வேண்டும் என்றால் எனக்குள் முதல் விஷயமாக எகிப்தின் நம்பிக்கை நீங்க வேண்டும். என்ன எகிப்தின் நம்பிக்கை நீங்க வேண்டும்? எகிப்தின் நம்பிக்கை எனக்குள் என்ன இருக்கு? நான் எகிப்தை நேசிக்கவே இல்லையே, நான் இயேசுவை நேசிக்கிறேனே, நான் இயேசுவின் பிள்ளையாச்சே.
அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வந்தாங்க. இவங்க எகிப்தை விட்டு வெளியில வரப்ப எப்படி வந்தாங்க? இனி எங்களுக்கு எகிப்து வேண்டாம், எகிப்தின் வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், எகிப்தின் ஆடம்பரம் எங்களுக்கு வேண்டாம், எகிப்தின் உணவுப் பொருட்கள் எங்களுக்கு வேண்டாம், எகிப்தின் கலாச்சாரம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு எகிப்து வேண்டாம், எகிப்து எக்கேடு கெட்டு போன எங்களுக்கு என்ன, நாங்கள் வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு நேராக போகிறோம்னு சொல்லிதான் இவங்க என்ன பண்ணாங்க? புறப்பட்டாங்க. ஆனா இப்ப இவங்க சொல்ற வார்த்தை என்ன? நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போறது எங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கு? உத்தமம் அல்லவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோடு இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி ஒரு முறை அவங்க பயன்படுத்தினாங்க. எப்படி பயன்படுத்தினாங்க? மோசேயே, எகிப்தில் பிதைப்பதற்கு பிரேத குழி இல்லை என்றால் எங்களை இந்த வனாந்திரத்துக்கு கூட்டு வந்தீங்க, செங்கலுக்கு முன்னாடி கூட்டு வந்தீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதையும் மனசுல வைக்கணும். அதே போல தங்களுக்கு உணவு இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க. நாங்கள் எகிப்து தேசத்தில் இருந்த பொழுது எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாங்கள் இறைச்சி பாத்திரத்தாண்டியே உட்கார்ந்து இருந்தோம், எங்களுக்கு வெள்ளை பூண்டு கிடைச்சிச்சு, வெள்ளரிக்காய் கிடைச்சிச்சு, கொமட்டிக்காய் கிடைச்சிச்சு, வெங்காயம் எல்லாமே சொன்னாங்க. இந்த 3 இடங்களிலும் நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன? எகிப்து நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்றதை விட எகிப்துக்கு போனா நான் பொழைச்சுக்குவேன், எகிப்துக்கு போனா நான் பிழைச்சுக்குவேன். இதே முடிவை தான் இவருடைய முற்பிதாவாகி ஆபிரகாம் எடுத்தாரு. பஞ்சகாலம் வந்துச்சு, நான் எகிப்துக்கு போனா பிழைச்சுக்குவேன்னு சொல்லி எகிப்துக்கு போனாரு. அதே தவிர அவருடைய மகன் ஈசாக்கு செய்ய வந்தாருன்னா கர்த்தர் சொன்ன எகிப்துக்கு போக கூடாது. அப்ப எல்லோருடைய நம்பிக்கையும் எதுல தான் இருக்கு? அந்த இடத்துக்கு போனா நான் மாறிடுவேன், அந்த இடத்துக்கு போனா என் பசி மாறிடும், அந்த இடத்துக்கு போனா நல்ல வேலை கிடைக்கும், அந்த இடத்துக்கு போனா நல்ல பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லி எல்லோரும் எகிப்தை திரும்பி பார்க்கறாங்க. அப்ப இவங்க நம்பிக்கை எது மேல இருக்கு? எகிப்து மேல இருக்கு. நான் மறுபடியும் எகிப்துக்கு போனா அவன் மன்னிச்சு என்னை மறுபடியும் வேலைக்கு என்ன பண்ணிடுவான்? வச்சிருவான். நான் எகிப்துக்கு போனா மறுபடியும் ராம்சேஸ்ங்கிற ஊரை எனக்கு அவன் கொடுப்பான், அங்க நான் நிம்மதியா வாழுவேன். நான் மறுபடியும் எகிப்துக்கு போனா நான் போராட்டம் இல்லாத வாழ்க்கையை வாழுவேன். நான் மறுபடியும் எகிப்துக்கு போனா நான் நிம்மதியா தூங்குவேன்னு சொல்லி பல விஷயங்களை இவர்கள் மனதில் வைத்துக்கொண்டு எகிப்தையே தங்கள் நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா 430 வருஷமா அங்கேயே வாழ்ந்துட்டாங்கல்ல, அதனால பழகிட்டாங்க. தொட்டதுக்கெல்லாம் எப்படி புதுசா திருமணமானவங்க புருஷ தீட்ட நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவாங்களோ, அது போல இஸ்ரவேல் தொட்டதுக்கெல்லாம் நான் எகிப்துக்கு போறேன், நான் எகிப்துக்கு போறேன், நான் எகிப்துக்கு போறேன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? அம்மா வீடு வாழ்ந்து சுகமான ஒரு வாழ்க்கை அம்மா வீட்டுல வாழ்ந்தாச்சு. எகிப்துல 430 வருஷமா சுகமான வாழ்க்கையை வாழ்ந்தாச்சு. இப்ப புருஷன் வீட்டுக்கு போனா மனைவிக்கு வலிக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை நீ கானான் தேசத்துக்கு போனா இவங்களுக்கு வலிக்குது. காரணம் என்ன? போகிற பாதையில சில துன்பங்கள் வருவதனால. ஏன்னா முதல்ல செங்கடல் வந்துச்சு, ரெண்டாவது சாப்பிடுவதற்கு ஒண்ணும் இல்லாம வானத்திலிருந்து மண்ணா வந்துச்சு, அப்புறம் இறைச்சி கேட்டாங்க, காடை வந்துச்சு, குடிக்க தண்ணி கேட்டாங்க, கண்மல தண்ணி வந்துச்சு. இது எல்லாமே இவங்க கேட்டு 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 பெற்றுக்கொள்வதனால இவங்களுக்கு எது பிடிக்கல? இந்த வாக்குத்தத்த வாழ்க்கை பிடிக்கல. ஆனா எகிப்துல இருக்கிறப்ப பைப்பை திறந்தா தண்ணி வரும், குண்டான திறந்தா சோறு இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையான கறி கிடைக்கும், படுக்கிறதுக்கு வீடு இருக்கு, விரிக்கிறதுக்கு பாய் இருக்கு, இப்படி எல்லாமே எகிப்துல ஃபுல் செட்டப்ல இருக்கு. ஆனா அந்த வனாந்திர வாழ்க்கையில இவங்களுக்கு எதுவுமே என்ன இல்ல, விரிக்க பாய் இல்ல, மழை பெஞ்சா ஒழுகுது, ஒரு நல்ல கூரை இல்ல, ஞாயிற்றுக்கிழமான கறி இல்ல, இப்படி எதுவுமே இல்லாத அந்த வாக்குத்தத்தமான வாழ்க்கை எனக்கு தேவையா? எதுவுமே இல்லாத வாக்குத்தத்த வாழ்க்கை தேவையில்ல, எல்லாமே இருக்கிற அடிமை வாழ்க்கை எனக்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எதை அதிகமா நம்புறாங்க, எதை அதிகமா விரும்புறாங்க? வாக்குத்தத்தம் நிறைந்த அந்த ஸ்தோத்திர உபத்திரவமான வாழ்க்கையை வாழ்வதை விட ஸ்தோத்திர அடிமையான வாழ்க்கை எனக்கு நல்லது, அடிமையான வாழ்க்கை எனக்கு. அப்ப நம்பிக்கை எங்க இருக்கு இவங்களுக்கு? எகிப்துல தான் இருக்கு. என் நம்பிக்கை எகிப்துல இருக்கிற வரைக்கும் என்னால வாக்குத்தத்த வாழ்க்கைக்குள்ள நிம்மதியா பிரவேசிக்க முடியாது. ஏன்னா ஸ்தோத்திரம், லோத்தின் மனைவியை பார்த்து, லோத்தை பார்த்து கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த பூமியை நான் என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன். நீ இந்த பூமியை திரும்பி பார்க்காதபடிக்கு அந்த மலை தேசத்துக்கு நீ என்ன பண்ணு? போய்கிட்டே இருக்கணும். அப்ப நம்மை கர்த்தர் கரத்துல பிடிச்சிட்டார் அப்படின்னா, நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, எங்க சோதம் குமார் அப்படின்னு நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, அடிமை வாழ்க்கையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, உபத்திரவத்தின் வாழ்க்கையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டார் அப்படின்னா, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்? முன்னோக்கி போகிற வாழ்க்கையை தான் வாழணும்.
ஏன்னா கிறிஸ்து இயேசுவை நோக்கி பாருங்கள் தான் வேதம் சொல்லுது. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்? முன்னோக்கி போற வாழ்க்கையா இருக்கணும். அப்படி முன்னோக்கி போகும்பொழுது எனக்கு உபத்திரவம் வராது, எனக்கு வியாதி வராது, எனக்கு வேதனை வராது. ஆனா அடிக்கடி திரும்பி பார்த்தேன்னா இப்படி போறது, அப்புறம் இப்படி திரும்பி பார்க்கறது. காரணம் என்ன? நான் போகிற பாதையில சில பிரச்சனை வரும் பொழுது எனக்கு அதை மேற்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தை விட நான் சேஃபா போய் எகிப்துல என்ன பண்றேன்? உட்கார்ந்துக்கிறேன். புதுசா திருமணமானவங்க அங்க போறதை விட இங்க இருப்பதே நம்ம நல்லதுன்னு சொல்ல காரணமும் இதுதான். எதுனாலும் கேட்க வேண்டியதா இருக்கு. யார்கிட்ட? திருமணமானவங்க யார்கிட்ட கேட்பாங்க? புதுசா திருமணமானவங்க தங்களுக்கு ஒரு தேவைன்னா யார்கிட்ட கேட்பாங்க? கணவர்கிட்ட தான் கேட்கணும். அதானே உண்மை, அதானே நீதி, அதானே நியாயம். அதை விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போன் பண்ணா எந்த புருஷனுக்காவது கோவம் வராம இருக்குமா? கட்டினவன் நான் இருக்கேன், உனக்கு உழைக்கிறதுக்கு நான் இருக்கேன், உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன். ஆனா உனா நம்ம வீட்டுக்கு போன் பண்ணி கேட்கிற என்ன விஜயம்? வப்பானா மாட்டாரா? உடுப்பு உழுகும்ல. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை யாரு கூட்டு போறது? மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. இப்ப உனக்கு ஏதாவது தேவைன்னா யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? இயேசு கிட்ட தான் கேட்கணும். தன்னை நடத்தி கொண்டு போகிற மோசே கிட்ட சொல்லி, மோசேயே தேவன் கிட்ட பேசுன்னு சொல்லி மோசே கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். அதை விட்டு எகிப்துக்கு போறேன்னா கர்த்தர் சும்மா விடுவாரா? நான் இவ்வளவு உனக்கு செஞ்சு எகிப்துக்கு 10 வாதையை கொடுத்து எகிப்தின் தலைமுறையை பூரா அழிச்சு, நான் எகிப்தை பூரா செங்கடல்ல மூழ்கடிச்சு நான் உன்னைய கானானுக்கு கூட்டு வந்தா நீ மறுபடியும் எங்கத்தான் போக ஆசைப்படுற? எங்கதான் போக ஆசைப்படுற? எகிப்துங்கிற அம்மா வீட்டுக்கு தான் போக ஆசைப்படுற. அப்ப அம்மா வீட்டுக்கு போனாக்க எனக்கு சுகமா இருக்கும், ஆனா விடுதலை இருக்காது. அம்மா வீட்டுக்கு போனா நிம்மதியா இருக்கலாம், ஆனா விடுதலையா இருக்க முடியாது. ஆனா மணவாளனோடு போனோம்னா நிம்மதி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், ஆனா விடுதலை என்பது அதிகமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். இவங்களோட நம்பிக்கை முதல்ல மாறணும். என்ன நம்பிக்கை மாறணும்? எனக்கு ஒரு பேக்கப் இருக்குன்ற நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் இவங்க மாத்தணும். எனக்கு பேக்கப்பா எகிப்து இருக்குன்ற நம்பிக்கையை முதல்ல உடைக்கணும். என் நம்பிக்கை முழுவதும் நான் இயேசு மேல என்ன பண்ணணும்? வைக்கணும். எனக்கு பேக்கப்பா இருக்கிற பேங்க் பேலன்ஸையோ, எனக்கு பேக்கப்பா இருக்கிற ஃபேமிலியவோ, இல்லை எனக்கு பேக்கப்பா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையோ, எனக்கு பேக்கப்பா இருக்கக்கூடியதான சில இன்சூரன்ஸ் கார்டையோ நான் வைக்காம நான் ஃபுல்லா நான் எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இயேசுவை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த வாக்குத்தத்தமான வாழ்க்கைக்குள்ள நான் பிரவேசிக்கணும்னா, இந்த 2026 இந்த வாக்குத்தத்த வாழ்க்கைக்குள்ள நாம் பிரவேசிப்பதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த வாழ்க்கைக்கு அழைத்து கொண்டு போகிற கர்த்தரை மட்டும் 100க்கு 200 300% அதிகமா நம்பணும். என் பேக்கப் நான் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? நம்ப கூடாது. எகிப்து என்பது ஒரு பேக்கப். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்து ஒரு பேக்கப். தொட்டதுக்கான எகிப்துக்கு போறேன். செங்கடல் தடையா எகிப்துக்கு போறேன். காடை கிடைக்கலையா எகிப்துக்கு போறேன். நிம்மதியா தண்ணி கிடைக்கலையா எகிப்துக்கு போறேன். போற இடத்துல யுத்தங்களா வருதா நான் எகிப்துக்கு போறேன். ஏன்னா இந்த 14 சொல்றாங்க, நாங்கள் பட்டயத்தினால் மடியும்படியா எங்களை கூட்டு வந்தீங்க. என்ன அர்த்தம்? யுத்தம் பண்ண வலிக்குது இவங்களுக்கு. போய் சண்டை போட சொன்னா, போய் உன்னுடைய சத்துருவை முறியடிக்க சொன்னா என்னால முறியடிக்க முடியாது, நான் ரொம்ப டயர்டு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் போன எல்லா பாதையிலையும் யுத்தம் பண்ண யாராவது வந்துகிட்டே தான் இருந்தான். அமலேக்கு வந்தா, அப்புறம் மீதியான வந்தா, அப்புறம் இப்படி யாராவது வந்துகிட்டே இருப்பான். இவங்களுக்கு யுத்தம் பண்ணி டென்ஷன் ஆயிட்டாங்க. இன்னைக்கு நான் யுத்தம் பண்ண மாட்டேன். நாங்க பட்டயத்தால் மடிவதை விட நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போறதே நலம். வேலை செய்யறதுக்கு. அப்ப நாம் தேவ சமூகத்தில் வந்து விட்டோம், கர்த்தருக்காக எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எதையாவது ஒண்ணா சில சத்துருக்களை முறியடிச்சுக்கிட்டே இருக்கணும், சில பலவீனங்களை முறியடிச்சுக்கிட்டே இருக்கணும். அட போங்கடா, என்னடா ஜபத்துக்கு வந்தாக்க சூத்திரம் ஒரே முறியடிக்கிற வேலையா இருக்கு, நான் மறுபடியும் வீட்டுல என்ன பண்ணிடுறேன், போர் எழுத்து போட்டு படுத்துக்கிறேன்னா என் வாழ்க்கை வெற்றி உள்ள வாழ்க்கை என்ன பண்ணாது? மாறாது. அதனாலதான் தேவன் அவருடைய நம்பிக்கையாகிய எகிப்து என்னும் அந்த புளித்த மாவை முதல்ல அவங்க என்ன பண்ணணும்? நீக்கி போடணும், தூக்கி எறியணும். எனக்கு பேக்கப் இனி யாரும் இல்லை, எனக்கு பேக்கப் இயேசு மட்டும்தான். 2026 வருஷத்துக்குள்ள போக போற நாம
நம்ம ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி போறோம், என்னன்னா எனக்கு ஃபுல் பேக்கப் என் வீடு கிடையாது, என் ஃபுல் பேக்கப் என் பேங்க் பேலன்ஸ் கிடையாது, என்னுடைய ஃபுல் பேக்கப் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ என்னுடைய உறவினர்களோ யாருமே இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பேக்கப் என்னன்னா அது இயேசு மட்டும்தான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணான என்ன பண்ணுவேன், செவ்வையாக்குவேன்னா, எனக்கு முன்னாடி அவர் போனாருன்னா எனக்கு எப்படி சில பாதைகள் கரடு முரடா மாறும், செவ்வையாக தானே மாத்துவாரு. வேதம் அப்படித்தானே சொல்லுது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் கோணான சகலவற்றை என்ன பண்ணுவேன், செவ்வையாக்குவேன்னு சொல்லி எனக்கு முன்னாடி யாரு போறா, என்னுடைய மணவாளன் போறாரு. என் மணவாளன் எனக்கு முன்னாடி போறதுனால இந்த 2026 வருஷம் வாக்குத்தத்தமான வாழ்க்கைக்குள்ள நான் நிம்மதியா காலெடுத்து வைப்பேன். ஆனா ஒரு விஷயம், எகிப்து என்கிற அந்த ஸ்தோத்திர பின்னான வாழ்க்கையை நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளே நான் நாடுவேன். பின்னானதை மறந்து முன்னானதே நாடுவேன். அப்ப என் எகிப்து என்கிற என் நம்பிக்கை என்கிற பேக்கப்ப நான் முதல்ல தூக்கி எறியணும். என்னை அடிக்கடி வாக்குத்தத்த வாழ்க்கைக்குள்ள ஜெபிக்க விடாம என்னைய தடுக்கிறதே இதுதான். சிலருடைய விசுவாசமுள்ள ஜெபத்தை கெடுக்கிறதே இப்படிப்பட்ட சில பேக்கப் தான். செங்கடல் வருது, ஆண்டவரே எனக்கு வழியை கொடுங்கன்னு ஜெபிக்கிறதை விட்டுட்டு நான் எங்க போறேன்னு சொல்றது, எகிப்துக்கு போறேன். நமக்குள்ள சில உபத்திரவங்கள் வரும் பொழுது, ஆண்டவரே இந்த பிரச்சனையை கடந்து போக எனக்கு வழிகாட்டுங்கன்னு ஜெபிக்கிறதை விட்டுட்டு இன்னைக்கு அநேக பேர் பிரச்சனையை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நமக்கு இருக்கிற பேக்கப். ஒரு தேவை இருக்கு, அந்த தேவையை சந்திப்பதற்கு நான் ஜெபத்துல உட்காரதை விட இந்த தேவையை யார்கிட்ட சொன்னா சந்திப்பாங்கிற பேக்கப் என்ன பண்றோம், அதிகமா போய் யோசிக்கிறோம். ஜெபத்துல விசுவாசத்துல ஜெபிக்கிறதை விட இந்த தேவையை எப்படி சந்திக்கலாம், யார்கிட்ட சொல்லி சந்திக்கலாம், யார்கிட்ட சொன்னா சந்திக்கப்படுங்கிற நிறைய பேக்கப் உள்ள மனுஷங்களை நம்ம என்ன பண்ண நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தின் ஆசீர்வாதத்தை முழுசா என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. எல்லாத்துக்கும் பேக்கப். ஜெபிக்க முடியாதபடிக்கு கெடுக்கிறது அந்த பேக்கப், விசுவாசம் உள்ள வாழ்க்கையை கெடுக்கிறது அந்த பேக்கப். அப்ப பேக்கப் இல்லாத வாழ்க்கையை நான் வாழும் பொழுதுதான் என் வாழ்க்கை நிம்மதியா என்ன பண்ணும், மாறும். ஏன்னா ஸ்தோத்திரம், யோசேப்பு தன் சகோதரனோடு தன் தகப்பனோடு இருக்கிறப்ப அவருக்கு ஒரு நல்ல பேக்கப் இருந்துச்சு. என்ன பேக்கப், எதுனாலும் அப்பா கேட்பார். சகோதரர்கள் ஏன் யோசேப்ப தன் தகப்பன் வீட்டுல வச்சு அடிக்காம மிதிக்காம ஏன் வனாந்தத்தை வச்சு அடிச்சாங்க? வீட்டுல வச்சு ஒரு 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 மிரட்டுனா இவன் அப்பான்னு கத்துவான், உடனே யாக்கோபு வந்து வெளுப்பாரு. ஒருவேளை குளிக்கிற இடத்துலயோ தோட்டத்திலயோ இல்ல ஸ்தோத்திரம் மத்த இடத்துலயோ ஏதாவது சத்தம் போட்டாக்க அப்பான்னு கத்துவான், யாக்கோபு மறுபடியும் வந்து வெளுப்பாரு. ஆனா அந்த வனாந்தத்துல இவனுக்கு வர்றதுக்கு யாருமே இல்லைன்றனால வச்சு அவன் வஸ்திரத்தை உறிஞ்சி என்ன கேவலப்படுத்தணும்னு கேவலப்படுத்தி வெறுங்கல்ல போட்டாங்க. அங்க அவனை காப்பாத்த யாருமே வரல. அன்னைக்கு யோசேப்பு புரிஞ்சுக்கிட்டாரு, எனக்கு பேக்கப் என் அப்பா இல்ல, என் பேக்கப் எனக்கு என்னைக்கு என்னுடைய அப்பா கிடையாது, என் தேவனாகிய கர்த்தர் மட்டும் எனக்கு பேக்கப்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட அந்த ஸ்தோத்திரம் கண்ணீரோட தன்னை ஒப்பு கொடுக்க, அந்த வெறும் குளிக்கிற தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. ஸோ இனிமே என் தகப்பனை நான் என்ன பண்ண மாட்டேன், நம்ப மாட்டேன். எனக்கு நல்ல வஸ்திரம் வாங்கி கொடுத்ததுனால என் தகப்பனோட கூட இருப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எனக்கு நல்ல பாதரட்சியை வாங்கி கொடுத்ததுனால என் தகப்பனோட இருப்பாருன்னு கேட்டா இல்ல. என்னை எப்போதும் தன்னோடு வைத்து தன்னுடைய மார்பிள சாய வச்சு தூங்க வைக்கிற அப்பா இருக்கிறதுனால அந்த அப்பா எப்பயுமே என் கூட இருப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒரு நாள் நான் என் அப்பா இல்லாமல் நிற்கிற காலம் வரும்னு யோசேப்பு ஒரு நாளும் நினைச்சது கிடையாது. யோசேப்பு நினைச்ச எல்லா விஷயமும் எனக்கு பேக்கப் எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா யாக்கோபு இருக்காரு. ஆனா ஒரு நாள் யாக்கோபு வர முடியாத தூரத்துக்கு யோசேப்பு கொண்டு போகப்பட்டான். யோசேப்புக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை, இனி என் பேக்கப் யாக்கோபு இல்ல, என்னுடைய பேக்கப் என் தேவனாகிய கர்த்தர் என்று தன்னுடைய பேக்கப்பை அவன் மாத்தினான். என்னைக்கு அவன் பேக்கப்பை மாத்தினானோ, என்னைக்கு தன் நம்பிக்கைய அந்த புளிப்பான யாக்கோபை தூக்கி எறிஞ்சிட்டு புளிப்பே இல்லாத இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு தன் கையில் எடுத்தானோ அதற்கு அப்புறமா தான் அவனுக்கு உயர்வு என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணார், வாழ்க்கையில கொண்டு வந்தார். என்றைக்கு என் நம்பிக்கையை மனுஷன் மேல இருந்து எடுத்து தூக்கி எறிஞ்சு இனி நான் நம்புவதற்கு ஒரு மனுஷனும் இல்ல, எனக்கு நான் நம்புவதற்கு இயேசு மட்டும்தான் சொல்லி அந்த குழியில இருந்து எழும்பும் பொழுதே ஓடியாரலாம். அப்பா வீட்டுக்கு அவன் என்ன பண்ணல, யோசிக்கல. அந்த குழியில இருந்து ஏஞ்சி வரோம், அடிச்சு பிடிச்சி 12 பேரை அடிக்கிறது கஷ்டம்.
ஆனா ஒருத்தர் 2 பேர் தள்ளி விட்டு ஓடுறது ஈஸி. தள்ளி விட்டு ஓடி இருந்தா என்ன பண்ணிருக்கலாம், பின்னங்கால் படர்ல தடிக்க நேரம் யாக்கோபிட்ட ஓடிட்டு யாக்கோபே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், அப்பா அப்பா இவங்க வஸ்திரத்தை உறிஞ்சிட்டாங்கன்னு. ஆனா யோசேப்பு எதுவுமே பண்ணல. அந்த வெறுங்குழியை விட்டு வெளியில வராரு. வெளியே வரும்போது குனிஞ்ச தலையோடு அப்படியே வானத்தை பார்த்து, நீ என் நம்பிக்கை, நீங்க மட்டும்தான்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கைக்கு வாழ தன்னை ஒப்பு கொடுத்தாரு. கொஞ்சம் உபத்திரவம் வந்துச்சு, அவமானம் வந்துச்சு, வேதனைகள் வந்துச்சு. ஆனா ஸ்தோத்திரம், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சகிச்சுக்கிட்டு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணி தூக்கி தூர எறிஞ்சிட்டு வாழ்ந்தார். தகப்பன் வீட்டுல 17 வருஷமா இருந்தப்ப இருக்கும்போது கிடைக்காத ஒரு பெயர் புகழும் இயேசுவை நம்பும் பொழுது கிடைக்குதுன்னா, அப்ப என் பேக்கப் யாருதான்? இயேசு மட்டும்தான். அப்ப என் நம்பிக்கை யாருதான்? இயேசு மட்டும்தான். அப்ப புளித்து போன இந்த மனிதர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறத விட புளிப்பில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழும் பொழுது என்னை உயர்த்துவதற்கு என் தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எகிப்தை என்ன பண்ணக்கூடாது? எனக்கு பேக்கப்பா இருக்கிற நம்பிக்கைய நான் நம்ப மாட்டேன், நான் இயேசுவை மட்டும்தான் நம்புவேன். அதுதான் முதல் காரியமா அவங்க கற்றுக்கொள்கிற விஷயம். நான் இயேசுவை மட்டும்தான் நம்புவேன். இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதன் 30வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதன் 30வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? வேத பாரகரும் பரிசேயரும் அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். 36 வாசிங்க. ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான், இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். ஸ்தோத்திரம். இங்க 36ல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, புதியது பழையதை கிழிக்கும். இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புறேன், பழையது புதியதை கெடுக்கும். பழையது புதியதை கெடுக்கும். நம்முடைய தாய் தகப்பன்மார் நம்ம கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை என்ன? அவன் கூட சேராத அவன் உன்னை கெடுத்துருவான். அவன் கூட சேராத அவன் உன்னை கெடுத்து, அவன் நல்லவன் கிடையாது. நீ நல்லவங்களோடு சேரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளையையும் தன் தாய் தகப்பன்மார் ஸ்கூலுக்கு அனுப்புறப்பையோ இல்ல வேலைக்கு அனுப்புறப்பையோ காலேஜுக்கு அனுப்புறப்பையோ நிச்சயமா சொல்லுவாங்க, அவன் நல்லவன் கிடையாது, நல்லவங்களோட என்ன பண்ணு, சேரு அப்படின்னு. இங்க வேதத்துல ஒரு வார்த்தை அழகா சொல்லப்படுகிறது, பழையது புதியதை கிழிக்கும். பழைய வஸ்திரமானது புதிய வஸ்திரத்தை கிழித்து விடும், கெடுத்து விடும். நமக்குள் தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த புதிய வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் யாரு? எனக்குள் இருக்கிற பழைய மனுஷன். ஏன்னா இந்த உலகத்துல தேவன் ஸ்தோத்திரம் ஆதாமை நிர்வாகம் பண்ணும் பொழுது, ஆதாமை நிர்ணயம் பண்ணும் பொழுது, ஆதாமை கெடுக்கும்படி ஒருத்தன் வந்தான். எதற்கு? லூசிஃபர் என்கிற ஒரு பிசாசு வந்தான். என்ன பண்ணாவன்? இவனை எப்படியாவது நான் கெடுத்து போடுறேன், இந்த மனுஷனாகிய ஆதாமையும் இவன் சந்ததியையும் நான் எப்படியாவது கெடுப்பேன்னு சொல்லி அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பழைய பாம்பாகிய லூசிஃபர் என்ன பண்றான்? சுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப எனக்குள் இருக்கிற அந்த பழைய மனுஷனை, அந்த பழைய மனுஷன் புதிய மனுஷன் என்ன பண்ணுவான்? கெடுத்துருவான். பழையது புதியதை கெடுக்கும். அப்ப புளித்த மாவு என்னை என்ன பண்ணும்? ஒரு நாள் என்னைய துண்டு துண்டா என்ன பண்ணிரும்? கிழிச்சிரும். அப்படி நான் துண்டு துண்டா கிழிக்கப்படாம இருக்கணும்னா என் பழையதை நான் ஒரு நாளும் என் வஸ்திரமாக நான் அணியக்கூடாது. நான் ஒரு 5 இல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சமான ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு இப்பவும் ஒரு பழக்கம் இருக்கு, எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் நான் அப்படியே பத்திரமா வச்சுக்குவேன். அது எனக்கு 10 பத்துறது ரெண்டாவது விஷயம், பத்திரமா எடுத்து வச்சுக்குவேன். இன்னைக்கும் எங்க பீரோல சில ட்ரெஸ் நான் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை நான் போட மாட்டேன். ஆனா எங்க ஒய்ஃபு கேட்பாங்க, அப்பா அந்த ட்ரெஸ் போடலான்னா யாருதுன்னு கேட்பாங்க. இது இந்த ஃப்ரெண்டோட ஞாபகமா வச்சிருக்கேன், இது
இந்த ஃப்ரெண்டோட ஞாபகமா வச்சிருக்கிறேன். ஆனா இது நீ போட்டு நான் பார்த்து அது எனக்கு பத்தாது, நான் ஞாபகமா வச்சிருக்கிறேன். ஆனா அதை நான் எடுத்து போட்டேன்னா என்ன தெரியுமா ஆகும்? கிழிஞ்சிரும். அதை நான் எடுத்து போட்டேன்னா கண்டிப்பா கிழிஞ்சிரும். அப்ப பழையது என்றைக்கு நம்ம உடம்போடு என்ன பண்ணாது? பொருந்தாது. குறிப்பா கிறிஸ்தவ வாழ்க்கையில பழையது என்னோடு பொருந்தாது. என்னுடைய ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு முன்பாக எனக்கு 1000 நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க அப்ப எனக்கு ரொம்ப பொருந்துனாங்க. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேனோ, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த பழைய நண்பர்களுடைய என்னால பொருந்த முடிய மாட்டேங்குது. காரணம் என்ன? அவர்கள் பழக்கம் வேற, என்னுடைய பழக்கம் வேற. அவருடைய பேச்சு வேற, என்னுடைய பேச்சு வேற. அதனால நான் ஒன்றோடு ஒன்று கலக்காமல் நான் விலகி வருவது எனக்கு மிக நல்லது. நான் விலகி வருவது எனக்கு ரொம்ப நல்லது. காரணம் என்ன? அது என்னை கெடுத்து விடும். அந்த பழைய விஷயம் என்னைய கெடுத்துரும். அதனால பழச அதிகமா யோசிக்காதபடி, நான் பழையதை நினைத்து நான் கெட்டு போகாதபடி, நான் புதியதை யோசித்து, நான் புதியதை நினைத்து, எனக்குள் இருக்கிற என் தேவனாகிய கர்த்தரை நான் அதிகமாய் ஆராதிக்க நான் அதிகமா முயற்சி எடுக்கணும். அதனாலதான் அந்த அடிமை என்கிற வஸ்திரத்தை கர்த்தர் கழற்றி எரிஞ்சு விட்டு ராஜ வஸ்திரத்தை என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. இப்ப ராஜ வஸ்திரம் தரிக்கிறேன்னா மறுபடியும் அடிமையின் வஸ்திரத்தை போட்டா ஊரணி எப்படி பார்க்கும்? ராஜா போல பார்க்குமா? அடிமையை போல பார்க்குமா? அடிமையை போலத்தான் பார்க்கும். நான் ராஜாவுடைய பிள்ளை, நான் ராஜ வஸ்திரம் போட்டிருக்கேன். அந்த ராஜ வஸ்திரத்தை நான் கெடுக்காதபடிக்கு நான் ஸ்தோத்திரம் இருக்கணும். யோசேப்பு என்றைக்கு அடிமையின் வஸ்திரத்தை கலட்டி எறிஞ்சானோ, என்றைக்கு கைதி என்கிற வஸ்திரத்தை கலட்டி எறிஞ்சானோ, அதற்கு அப்புறமா அவனுக்கு ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த வஸ்திரத்தை போட்டதுக்கு அப்புறமா ஒரு நாளும் ஒருபோதும் அந்த அடிமை என்கிற வஸ்திரத்தையோ அல்லது சிறையிருப்புல இருந்த அந்த கைதி என்கிற வஸ்திரத்தையோ ஒரு நாளும் யோசேப்பு என்ன பண்ணல? எடுத்து தனக்குள்ள மாட்டிக்கல. பழைய ஸ்பாவத்தை நான் ஒரு நாள் எனக்குள்ள மாட்டிக்காதபடிக்கு நான் புதிய காரியத்தை, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட புதியதை மாத்திரம் வைத்து நான் அடுத்து முன்னேறி போக வேண்டும் என்று நம்ம அதிகமா கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும்? நான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்க கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். நீங்க கொடுங்க, நான் மாட்டிக்கிறேன். நீங்க கொடுங்க, நான் செய்கிறேன்னு சொல்லி என்னுடைய பெயரை, என்னை ரட்சித்த என் கிறிஸ்துவின் பெயரை பெருமைப்படுத்தும் காரியத்தையே நான் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டுமே தவிர, அவமானத்தின் சின்னமாகிய அந்த பழைய காரியத்தை நான் ஒரு நாளும் என் கையால் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஜெபிக்கணும். 3வதா சொல்லி நான் வேகமா முடிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அங்க ஒரு வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கும், பழையது அல்ல புதியது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாய் பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், நீங்க புதியதாய் கிறிஸ்துவுக்குள் புதிதாய் பிறந்த குழந்தைகள் என்ன பண்ணணும்? இருக்கணும்னு சொல்லி. அப்ப தேவன் எப்படிப்பட்ட வாழ்க்கைய நம்ம வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்? கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்களாய், கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்களாய். பழையது அல்ல புதியது, பழையது அல்ல புதியது. நான் பழைய மனுஷனாகவே வாழல, நான் புதிய மனுஷனா வாழணும். நாகமான் குஷ்டரோகத்தோடு வாழ விரும்பல. நாகமானுடைய சரித்திர குஷ்டரோகத்தோடு வாழ விரும்பல. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த பலவீனத்தோடு வாழ விரும்பல. 18 வருடம் கூனியா இருந்த அந்த அம்மா கூனியாவே வாழ விரும்பல. 38 வருஷமா வியாதியஸ்தனா கடந்தவன் வியாதியஸ்தனா சாக விரும்பல. அவங்க எல்லோரும் ஒன்றை விரும்பினார்கள். பார்வையற்றவனாய் பிறவி முதல் பார்வையற்றவனாய் இந்த பர்திமேயு குருடன் கூட ஸ்தோத்திரம் குருடனாய் வாழ விரும்பல. இவர்கள் எல்லோரும் விரும்பியது ஒன்று, என்னன்னா அது ஸ்தோத்திரம் விடுதலை. ஒரு புதிய வாழ்க்கை அவங்க என்ன பண்ணாங்க? விரும்பினாங்க. நமக்குள் இருக்கிற 2 விதமான ஆசைகள்ல ஒரு ஆசை என்னன்னா வியாதி இல்லாத வாழ்க்கை என்கிற ஒரு ஆசை நமக்குள்ள என்ன பண்ணுது? இருக்கு. ஏன்னா ஸ்தோத்திரம் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருத்தன் கடங்காரனா இருப்பதை விட நோயாளியா இருப்பது ரொம்ப மோசமானவன். கடங்காரனா இருப்பதை விட நோயாளியா இருப்பது ரொம்ப மோசமானது. ஏன்னா கடனை கூட ஒரு நாள்ல என்ன பண்ணிடலாம்?
அடைச்சிடலாம். ஆனா வியாதி என்ன பண்ண முடியாது, சீக்கிரத்துல சரிப்படுத்த முடியாது. சரி, இருக்கட்டும். நம்முடைய சரீரத்துல ஒரு வியாதி வரும் என்றால் அந்த வியாதியை சீக்கிரத்துல நம்ம என்ன பண்றோம், குணமாக்குறதுக்கு பிரயாசப்படுறோம். அப்படிதான் அந்த அம்மா 12 வருஷமா பிரயாசப்பட்டாங்க. அவர் 18 வருஷமா பிரயாசப்பட்டாங்க. அவர் 38 வருஷமா பிரயாசப்பட்டாரு. இவர் பிறவி முதல் பிரயாசப்பட்டாரு. நாகமான் திடீரென்று வந்த பலவீனத்தின் நிமித்தம் அந்த பலவீனம் உடனே நீங்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டாரு. அப்ப இவங்க எல்லோருக்கும் எது விருப்பம் இல்ல, அந்த பழைய அந்த வியாதியான வாழ்க்கை வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. எல்லோருக்கும் என்ன வாழ்க்கை வாழணும், ஒரு நல்ல, ஒரு ஜென்யூனான, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை விரும்பணும். 10 குஷ்டரோகிகளை என்ன பண்ணாரு, ஆண்டவர் சுகப்படுத்தினாரு. அதுல ஒருத்த மட்டும் திரும்பி வந்தான் தேவ சமூகத்தை நோக்கி. மீதி பேர் எங்கன்னு கேக்குறப்ப அவங்க தங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னாரு. எதை பார்த்துட்டு போயிட்டாங்க, தங்கள் பழைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு நம் தேவ சமூகத்துல அநேக நன்மையை விரும்புறோம். ஆனா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வியாதிப்பட்டவனா இருக்கிறேனே, அந்த ஆவிக்குரிய வியாதி நீங்கணும் நம்ம என்னைக்காவது பிரயாசப்படுறோமா? சரீர நோய் நீங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில என் ஜெபத்துல ஒரு நோய் வந்திருக்கு, என் உபவாசத்துல ஒரு நோய் வந்திருக்கு, என் வேத வாசிப்புல ஒரு நோய் வந்திருக்கு, எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த உறவுல ஒரு நோய் வந்திருக்கு. அதை நீக்குவதற்கு நான் தேவ சமூகத்துக்கு போக வேண்டும் என்கிற அந்த மனப்பக்குவம் வரல. ஏன்னா இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா 12 வருஷமா அல்லது 38 வருஷமா வியாதியா இருக்கிறவங்க ஒருத்தர் ஒதுக்கி வச்சிருப்பாங்க, பெதஸ்தானுங்கிற அந்த மண்டபத்துல ஒதுக்கி வச்சிருப்பாங்க. காரணம் என்ன, இவங்க வியாதி உள்ளவங்க, உள்ள வரக்கூடாது. ஸோ அவங்களுக்கு ஆராதனை கிடையாது, அவங்களுக்கு பலி கிடையாது, அவங்களுக்கு பலிபீடம் கிடையாது, அவங்களுக்கு பண்டிகை நாட்கள் கிடையாது, அவங்களுக்கு பஸ்கா கிடையாது, அவங்களுக்கு தகன பலி கிடையாது. மொத்தமா சொல்லணும்னா உலகத்துக்கும் அவர்களுக்கும் எப்படி துண்டிக்கப்பட்டுச்சோ அதே போல ஆன்மீகத்துக்கும் அவர்களுக்கும் சில துண்டிப்பு என்ன பண்ணிருக்கு, உண்டாயிருக்கு. ஆன்மீகத்துல துண்டிக்கப்பட்டவர்களும் உலகத்தால் துண்டிக்கப்பட்டவர்களும் தங்களுடைய சரீரங்கள் ஆரோக்கியமான உடனே எங்க தான் போனாங்க, உலகத்தை நோக்கி போனாங்க. ஆனா இந்த ஒருவனுக்கு மாத்திரம் ஒரு எண்ணம் வருது, இத்தனை வருஷமா நான் உலகத்தோடு மாத்திரம் துண்டிக்கப்படல, நான் தேவனோடும் துண்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனோடு நெருங்க கூடாதபடிக்கு நான் துண்டிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால நான் தேவனோடு நெருங்க வேண்டும் என்று சொல்லி அவன் மீண்டும் இயேசுவை தேடி வந்தான். இயேசு ஒருவனை எழுப்பி விட்டாரே, அவனை அதுக்கப்புறம் அவர் எங்க தான் போய் பார்த்தாராம், ஆலயத்துல பார்த்தாராம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வியாதிப்படாதபடிக்கு என் பழையது புதியதாக என்ன பண்ணணும், மாறணும். கிறிஸ்துவுக்குள் பிறந்த குழந்தையை போல நான் மறுபடியும் வாழ ஆரம்பிக்கணும். எனக்கு இந்த உலகத்துல எனக்கு வேற யாரையுமே தெரியாது. இந்த உலகத்துல எனக்கு வேற யாரையுமே, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் ரட்சித்த இயேசு கிறிஸ்து மட்டும். அதான் பவுல் ஓடினாரு. பவுல் ஸ்தோத்திரம் அந்த இடத்துக்கு போகும் பொழுது, அந்த ஊருக்கு போகும் பொழுது, தன் குதிரையில இருக்கும் பொழுது அவருடைய கண்கள் பறிக்கப்பட்டு அவர் விழுந்தாரே, அந்த இடத்துல அவர் கண்கள் 3 நாட்கள் குருடாக்கப்பட்டு 3வது நாளுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது அவர் கண்ணுக்கு எந்த வெளிச்சம் பட்டுச்சோ அந்த வெளிச்சத்தை மட்டும்தான் அவர் முன்னோக்கி போனாரே தவிர ஒரு நாளும் தன் வாழ்க்கையில அவர் பழையதை என்ன பண்ணல, மாட்டிக்கொள்ளும்படி திரும்பி வரல. அந்த அதிகாரத்தை அவர் எடுக்கல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எகிப்தின் நம்பிக்கையை முதல்ல தூக்கி எறியணும். 2வது, என்னைய கெடுக்கக்கூடிய பழையவைகளை தூக்கி போடணும். 3வது, நான் புதிய மனுஷனா என்ன பண்ணணும், மாறணும். நான் ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னேன், 2 புளித்த மாவு இருக்கு அப்படின்னு. ஒரு புளித்த மாவை நம்ம பார்த்துட்டோம், இது கெடுக்கக்கூடிய புளித்த மாவு. இன்னொரு புளித்த மாவு இருக்கு. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்துல அங்க ஒரு புளித்த மாவு குறித்து ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கும். புளித்த மாவு பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்புமையா ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கும். நீங்க குறிச்சு மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்பாக இன்னொரு வசனத்தை வாசிச்சுட்டு தியானிச்சுட்டு வேகமா போயிடலாம். இந்த புளித்த மாவுல புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து 2 இடத்துல பயன்படுத்துவார். ஒன்று பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் ஏரோதுக்கும் விரோதமாக பயன்படுத்துவாரு. 2வது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்புமையா சொல்லப்பட்டு பயன்படுத்துவார்.
இப்ப பரலோக ராஜ்யத்துக்கு சொல்லப்படுவதற்கு முன்பாக அங்கு பரிசேயரையும் சதுசேயரையும் ஒரு முறை சொல்லுவாரு, ஏரோது ஒரு முறை சொல்லுவாரு. குறிச்சு வச்சுக்கங்க. மத்தேயுவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6-12 வசனங்கள்ல பரிசேயருக்கும் சதுசேயரும் என்கிற புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதே போல மார்க்குவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஏரோது என்கிற புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பரிசேயரு சதுசேயரு யாரு நமக்கு நல்லா தெரியும். இவர்கள் பிரமாணத்தை கடைபிடிக்க கூடியவங்க, இவங்க சட்ட திட்டங்களை கடைபிடிக்க கூடியவங்க, இவங்க வழிபாடுகளை பயன்படுத்தக்கூடியவங்க, இவங்க சடங்காச்சாரங்களை பயன்படுத்தக்கூடியவங்க, இவங்க மந்திரங்களை பயன்படுத்தக்கூடியவங்க. இப்படிப்பட்ட பரிசேயரும் சதுசேயரையும் நீ நம்பாத. அவங்க யாரு? புளித்த மாவு. பரிசேயரும் சதுசேயரும் யாரு? பரிசேயரும் சதுசேயரும் புளித்த மாவு. காரணம், அவர்கள் தேவனை தேட மாட்டாங்க, பரிகாரத்தை தேடுவாங்க, சடங்காச்சாரத்தை தேடுவாங்க, வழிமுறைகளை தேடுவாங்க, மந்திரங்களை தேடுவாங்க. அவனோடு சேர்ந்து நீயும் என்ன பண்ணாத, சேர்ந்துராத. எல்லாவற்றுக்கும் மேலாக இவங்க எதை நம்ப மாட்டாங்க அப்படின்னா மறுமை, பரலோக ராஜ்யத்தின் மேல் நம்பிக்கை இவங்களுக்கு என்ன இல்ல. இன்றைக்கும் நம்முடைய உலகத்துல இயேசு இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, பரலோக ராஜ்யம் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, வருகை இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட புளித்த மாவுக்கு நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? மிக மிக எச்சரிக்கை உடையவர்களா இருக்கணும். ஏன்னா அவங்க நம்ம நண்பர்களா இருக்கலாம், நம்ம உறவினர்களா இருக்கலாம், நம் சகோதரர்களா இருக்கலாம். அவர் அநேக பேசுவாங்க நம்மளை பார்த்து, நீ சர்ச்சுக்கு போறது வேஸ்ட். அவங்களோட சேர்ந்து நம்ம ஆமான்னு சொல்லி அந்த பழைய காரியத்தை நம்முடைய புதியதில் சேர்த்துக் கொள்றதுக்கு முன்னாடி நம்ம அதை தூக்கி எறிஞ்சிடும். அந்த பழையதை என்னோட சேர்த்து என்னை கெடுத்து விடாதபடிக்கு நான் தூக்கி எறிஞ்சிடணும். அதான் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் எச்சரிக்கையாரு. 1000 பேசுவான், போய்க்கலாம், டைம் ஆச்சு சர்ச்சுக்கு போலாமா, போய்க்கலாம். அப்படிப்பட்டவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸை முன்னிட்டு அநேக சர்ச்சில் நாடகம்லாம் போட்டிருப்பாங்க. நிறைய நாடகம் நானும் பார்த்தேன். அதுல முக்காவாசி மேஜரா இருக்கிற நாடகம் என்ன தெரியுமா? ஒரு சபையில இருக்கிற விசுவாசிய இன்னொரு பழைய காரியம் என்ன பண்ணுது, கெடுக்கிறது போலயே காமிச்சிருந்தாங்க. அதுலயும் குறிப்பாக ஆலயத்துக்கு போலான்னு சொல்லும் பொழுது, சர்ச்சுடைய தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்யலாம் நினைக்கும் பொழுது, வேண்டாம் அப்புறம் செஞ்சுக்கலாம், வேண்டாம் அப்புறம் செஞ்சுக்கலாம், இப்படி கெடுக்கிறவங்க இருக்காங்கன்ற பல நாடகத்தை நான் என்ன பண்றேன், கடந்த சில நாட்கள் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப யோசிச்சேன், அப்ப உண்மைதான் போல. இன்னைக்கு அநேகருக்கு எது மேல விருப்பம் இல்லை, ஆலயத்தின் மேலேயோ கிறிஸ்துவின் மேலேயோ விருப்பம் இல்லை, அவங்களுக்கு பழைய காரியத்துல தானே இருக்கு விருப்பம் இருக்கு. அப்படிப்பட்ட பரிசேயரையும் சதுசேயரையும் நம்ம விரும்பாதபடிக்கு, மறுமைய விரும்பாத சில கூட்டத்தை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு நேராக போக நம்ம என்ன பண்ணணும்? புதிய மனுஷனாக ஆயத்தமாகணும். அதோடு இன்னொருத்தரை சேர்த்துக்கிறேன். ஏரோதை பத்தியும் சொன்னேன். ஏரோது எப்படிப்பட்டவர்? அதிகாரம் நிறைஞ்சவர். மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல சாஸ்திரிகள் எல்லாம் நட்சத்திரத்தை பார்த்து ஏரோது ராஜா கிட்ட வந்து சொன்னாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே இருக்கிறார்? அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லும் பொழுது ஏரோது ராஜா என்ன சொல்லுவாரு? யூதருக்கு ராஜாவா? யார் அது? அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறாமை கொள்கிற மனுஷன், அதிகாரத்தை மட்டும் விரும்பக்கூடிய மனுஷன், நான் மட்டும்தான் நிக்கணும், மற்றவெல்லாம் எனக்கு கீழே நிக்கணும்னு நினைக்கக்கூடிய மனுஷன், நான் மட்டும்தான் ஆட்சியாளனா இருக்கணும், மற்றவெல்லாம் எனக்கு கீழே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனுஷன். இப்படிப்பட்ட மனித சுபாவம் உடையவர்களுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா, அப்படிப்பட்ட ஏரோதின் சுபாவம் எனக்கு வரக்கூடாது, பரிசேய சதுசேயருடைய சுபாவம் எனக்குள்ள வரக்கூடாது. நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? புதிய மனுஷனாக இருக்கணும். இப்ப பரலோகத்துக்கு நேரம் போகலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, புளித்த மாவு எதுக்கு ஒப்புமையா இருக்கு? பரலோக ராஜ்யத்துக்கு. அதை எப்படி சொல்றாரு? ஒரு ஸ்திரீ 3 படி மாவை எடுத்து அதை புளித்த மாவோடு வைத்து அதை மூடி வைத்தால் கொஞ்ச நேரத்தில் அந்த கொஞ்ச மாவு 3 படி மாவையும் புளிக்க வச்சிருச்சு. அப்ப சுவிசேஷம் என்பது ஒரு புளித்த மாவை போல.
சுவிசேஷம் அதாவது புளித்த மாவு எப்படி தீமைக்கு ஒப்புமையா சொல்லப்படுகிறதோ அதே போல புளித்த மாவு நன்மைக்கு ஒப்புமையா சொல்லப்படுகிறது. எனக்குள் 2 விதமான புளித்த மாவு இருக்கு. ஒன்று தேவன் விரும்பக்கூடிய புளித்த மாவு, இரண்டாவது தேவன் விரும்பாத புளித்த மாவு. தேவன் விரும்பாத புளித்த மாவாகிய எகிப்தையும், தேவன் விரும்பாத புளித்த மாவாகிய அந்த கெடுக்கக்கூடிய காரியத்தையும், தேவன் விரும்பாத அந்த புளித்த மாவாகிய பழையதையும் நான் தூக்கி எறிந்து விட்டு தேவன் விரும்பக்கூடிய அந்த புளித்த மாவாகிய சுவிசேஷம் எனக்கூடிய புளித்த மாவு எனக்குள் அதிகமா என்ன பண்ணணும், இருக்கணும். நான் எங்கு போறேனோ அங்க சுவிசேஷமா மாறணும். நான் யார் வீட்டுக்கு போறேனோ அங்க சுவிசேஷம் சொல்லணும். நான் எந்த இடத்துல வேலை செய்ய போறேனோ அங்க சுவிசேஷம் சொல்லணும். இல்லை என்னை தேடி யாரு வராங்களோ அவங்கள நான் சுவிசேஷம் சொல்லணும். அப்பனா சுவிசேஷம் சொல்லக்கூடிய புளித்த மாவா இருக்கணுமே தவிர தேவனை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய புளித்த மாவா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப தேவனை விட்டு பின்வாங்க வைக்கிற, என்னை கெடுக்க நினைக்கிற புளித்த மாவை என்னை விட்டு நீக்கி போட வேண்டும். தேவனை குறித்து அதிகமாய் பிரயாசப்படுகிற புளித்த மாவு எனக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 2ஆம் நாள் நம் தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ண போறோம். ஆண்டவரே, நான் புளித்த மாவா இருக்கணும். சுவிசேஷத்துல ஆண்டவரே என்னை கெடுக்கக்கூடிய புளித்த மாவை நான் நீக்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் கண்களை மூடி தேவ சமூகத்துல நாம் ஜெபித்து முடிக்கலாமா? ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சுவிசேஷம் என்னும் புளித்த மாவை நாங்கள் உடையவர்களாய் இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் கோபத்தையோ பொறாமையையோ பழைய சுபாவத்தையோ இல்லை எகிப்தின் நம்பிக்கையையோ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ளாதபடிக்கு நாங்கள் அதை நீக்கி போட உதவி செய்யுங்கப்பா. எகிப்து என்ன கூட புளித்த மாவை நீக்கி போட உதவி செய்யுங்க. எகிப்து என்னும் புளித்த மாவை நீக்கி போட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பேக்கப் என்கிற புளித்த மாவை தூக்கி எறிய உதவி செய்யுங்க. எனக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யக்கூடிய அந்த பேக்கப் என்கிற புளித்த மாவை தூக்கி எறிய உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என் நம்பிக்கை முழுவதும் நீராய் இருக்கட்டும்பா. என் நம்பிக்கை முழுவதும் இயேசுவாய் மாத்திரம் இருக்கட்டும். மது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், மது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் நம்பிக்கை நீராவே இருக்கட்டும், என் நம்பிக்கை இயேசுவாவே இருக்கட்டும். என் நம்பிக்கை உண்மையிலே வைக்கிறேன், என்னை விட்டு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த 2ஆம் நாள் சுத்திகரிப்பு ஜெபத்திலையும் நாங்கள் கேட்கிற ஒன்றே ஒன்றுப்பா, நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய புளித்த மாவாய் இருக்கணுமே தவிர துர்குணத்தையோ பொறாமையையோ பழைய அடிமைத்தன வாழ்க்கையையோ பழைய சிறையிருப்பின் வாழ்க்கையையோ விரும்புகிற புளித்த மாவாய் நாங்கள் இருக்கக்கூடாதுப்பா. இப்படிப்பட்ட புளித்த மாவை தூக்கி எறிந்து விட்டு வாக்கு தத்த வாழ்க்கைக்கு நேராக நாங்கள் முன்னோக்கி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. என் தகப்பனை தூக்கி விடுவா, என் நண்பர்களே தூக்கி விடுவாங்கன்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு வாழாதபடி நான் வெறும் குழியில் தள்ளப்பட்ட நேரத்தில் எனக்கு நம்பிக்கை இயேசு மட்டும் என்று சொல்லி யோசேப்பு கர்த்தரை மாத்திரம் நம்பி தன் பிரயாணத்தை தொடர்ந்து ஆண்டே ராஜ வஸ்திரத்தை தரித்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் மாற்றினீரே. அப்படிப்பட்ட ஒரு புதிய மனுஷனாய் நான் மாற என்னை விட்டு கொடுக்கிறேன், புதிய மனுஷனாய் மாற விட்டு கொடுக்கிறேன். எங்கள் யாவரையும் விட்டு கொடுக்கிறோம். பழையவைகள் வேண்டாம்ப்பா, பழையவைகள் வேண்டாம், பழையவைகள் வேண்டாம், பழையவைகள் வேண்டாம். எல்லாம் புதியதாய் மாறட்டும். புளித்த மாவு எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம், நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டாலும், கொஞ்ச காலம் சிலவற்றை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தாமதமானாலும் நாங்கள் உண்மையே பின்பற்றி வருவோம். ஆனால் ஒரு நாளும் ஒரு பொழுதும் நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போக மாட்டோம். கர்த்தரின் பின்னே போக துணிந்த நான் ஒரு நாளும் பின்னோக்கி பார்க்க மாட்டேன்ப்பா, பின்னோக்கி பார்க்க மாட்டேன். ஒப்பு கொடுக்குறோம். 2026 நுழைகிற நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் ஒரு நாளும் பின்னோக்கி பார்க்க மாட்டோம்ப்பா. ஒரு நாள் எகிப்தின் நம்பிக்கையை நாங்கள் பார்க்க மாட்டோம்ப்பா. நாங்கள் உண்மையே நோக்கி பார்ப்போம், உண்மையே நோக்கி பார்ப்போம், உண்மையே நோக்கி பார்ப்போம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்கள் யாவையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் இருதயங்கள் இனி உங்கள் வசமாகவே திரும்பி இருக்கும்பா. எங்கள் இருதய கதவு உண்மையே நோக்கி இருக்கும்பா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம், தாழ்த்துக்கிறோம். ஆம் ராஜா, இந்த 2ஆம் நாள் ஜெபத்திலையும் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தரை ஆராதித்து தங்களை விட்டு கொடுத்த ஒவ்வொரு இருதயங்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இருதயங்கள் ஆண்டவரே ஆனந்த சந்தோஷத்தோடு பூரிப்படையத்தக்கதாக கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே, இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் பவுலையும்
சீலாவையும் கர்த்தர் சிறையிருப்பிலிருந்து திருப்பி ஆண்டவருடைய காயங்களுக்கு ஆண்டவருடைய மருந்தை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை நன்மையாய் மாற்றியது போல இன்றைக்கு இந்த 2ஆம் நாள் ஜெபத்துல தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு விட்டு கொடுத்த ஒவ்வொரு இருதயத்தின் சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்பி காயங்களை ஆற்றி வேதனைகளை ஆற்றி கர்த்தர் ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்வீராகன்னு மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக, அப்படியே ஆசீர்வதிப்பீராக, அப்படியே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.